என்னாச்சுக்கா? 2 தடவை ட்ராலி எடுத்துட்டு வரேன்னு போயிட்டு வெறுமனை வந்து நிக்கிறீங்க. என்னாச்சு? ஏதோ குழப்பத்துல இருக்கீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அக்கா அக்கா, உங்களை தானே கேட்குறேன். என்னாச்சுக்கா? சொன்னதானே தெரியும். என்னன்னு சொல்லுங்கக்கா. என்னக்கா நீங்க? நான் உங்ககிட்ட தானே கேட்குறேன். உங்களை என் கூட பிறந்தவங்களா தான் நினைக்கிறேன். சொல்லுங்கக்கா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நீ என்னைய கூட பிறந்தவளா நினைக்கிறது மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது? இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் என்னமோ மாதிரி படபடப்பாவே இருக்கு. நீ ஏன் பொங்கலுக்கு சாமான் வாங்க வந்திருக்க, இப்போ போட்டு உங்ககிட்ட எதையாவது சொல்லி என்னத்துக்கு மனசை கஷ்டப்படுத்தணும்? ஐயோ என்னக்கா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? என்ன விஷயமா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. என்கிட்ட சொன்னா உங்களுக்கும் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நானும் ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்வேன்ல. இல்ல, அந்த சண்டாளி மாலதியை பத்தி தான். அவ நம்மளை நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. என்ன பாடு படுத்தி எடுக்கிறா. அவ மூஞ்சி முகரையில முழிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எப்பவும் என் கண்ணு முன்னாடியே வந்து நின்று என்னை மிரட்டிக்கிட்டே தான் இருக்கா. என்னக்கா சொல்றீங்க? அவளுக்கு என்ன, நல்லா தானே இருக்கா? ஏன் என்னாச்சு? அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, இனி என்ன? அவ வாழ்க்கைய அவ சந்தோஷமா பாத்துக்க வேண்டியதான். அவளுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அந்த பேதியில போவா லேசுப்பட்டவா கிடையாது. என்ன பாடு படுத்தி எடுக்கிறா தெரியுமா? ஏங்கா என்ன சொன்னா? அவனை எங்க பாத்தீங்க நீங்க? அப்படி கேளு. அவ மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னா நான் வெளியே போறதே கிடையாது. நேத்து அவளை கோயில்ல பார்த்துட்டேன். பார்த்துட்டு நான் சரி பார்க்காத மாதிரி வரலான்னு நினைச்சா என்ன வலுக்கட்டாயமா கூப்பிட்டு நிப்பாட்டி, இந்த பொங்கலுக்கு நான் சரியான பதிலடி கொடுக்க போறேன், ஓ மருமவனுக்கு என்னன்னு பார்க்குறியான்னு கேட்டா. நான் சொன்னேன், என் மருமவன் தான் நீ வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி தானே இருக்கான், இன்னும் என்னத்துக்கு அவன் வாழ்க்கையில் தலையிடுற? அவனும் அவன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்குது, உனக்கு பொறுக்கலையான்னு கேட்டேன். அதுக்கு என்னக்கா சொன்னா? அதுக்கு அந்த சனியன் சொல்லுது, என்னை ஏமாத்திட்டு இன்னொருத்திய கட்டிக்கிட்டு அவன் சந்தோஷமா வாழ்ந்துருவானா? நான் கல்யாணம் கட்டியும் என் புருஷன் கூட வாழாம அவனையும் நினச்சிக்கிட்டு இருக்கணும், அவன் மட்டும் அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கணுமா? அவன்தான் என் தற்கொலைக்கு காரணம்னு சொல்லி இன்னைக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு மாடியிலேருந்து ராத்திரி 12 மணிக்கு குதிக்கிறனா இல்லையான்னு பாரு. இதோட என் சாப்டரும் க்ளோஸு, அவன் சாப்டரும் க்ளோஸு அப்படிங்கிறா. என்னக்கா இப்படி பேசுறா? இப்போ என்ன பண்ணுறது? அக்கா அத்தைக்கிட்ட சொல்லிடுமா? அவங்க தான் இதுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. நீ வேற மைனிட்ட சொன்னா மைனி கத்து கத்துன்னு கத்தி ஊரெல்லாம் கூட்டிரும். அப்புறம் அவ்வளோதான். இன்னைக்கு ராத்திரி சூசைடு பண்ணவா காலையிலே செத்து கிடப்பா. பிறகு நமக்கு எதுக்கு இது பொங்கல்? அதுமா இந்த வேலை நமக்கு தேவையா? நீ அப்படி இப்படி எதுவும் செஞ்சிடாத. மைனிக்கெல்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான். என்னக்கா பண்ணுறது? என்ன பண்ணுறது? அசோக்கிட்ட தான் இதை சொல்லி அவள் இப்படியெல்லாம் பேசிட்டு அலையிறா. நீங்கள் போய் அவளுக்கு புத்திமதி சொல்லி அவள் புருஷன் கூட சந்தோஷமாக வாழுன்னு சொல்லுங்க. இல்லைன்னா அவள் ஏதாவது பண்ணிக்கிட்டானா நமக்கு தான் இடைஞ்சல். இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு நீ தான் சொல்லணும். ஐயோ அக்கா, அவர்கிட்ட சொன்னா அவர் விசாட்டி அவள் என்னத்தையும் பண்ணுதா, அவள் இப்படி தான் மிரட்டுவா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்னக்கா செய்கிறது? ஆமாம் ஆமாம், அவன் அப்படி தான் சொல்லுவான். வேற என்ன பண்ணுறது? நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதுதான் சரிப்படும்னு நினைக்கிறேன். நீயும் நான் சொல்கிறத யாருக்கிட்டையும் சொல்லாத, கேட்டு பக்குவமாக நடந்துக்கோ. சரிக்கா, என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு மேலே 12 மணிக்கிட்ட அசோக்க மெல்ல தூக்கமே வரல, வாங்க மொட்டை மாடிக்கு போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போ. சும்மா போய் கொஞ்ச நேரம் அவங்க கூட நின்றுட்டு எங்க தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு வரேன்ட்டு கீழே வந்துடு நீ. அந்த நேரம் பார்த்து அவள் வந்தானா அசோக்கு பேசிட்டு அவள் சூசைடு பண்ண போகிறேன்னு எப்படியும் சொல்லுவா அவன்கிட்ட. அப்போ அவன் பிடிச்சி கத்தி ஒழுங்கா நடந்துக்க அப்படின்னு புத்திமதி சொல்லி அனுப்பி விட்டுருவான். இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான். அவரே சொன்னா ஒருவேளை அவள் மனசை மாற்றினாலும் மாற்றிக்குவா. ஆனால் அவர் சொல்லியும் அவள் கேட்கலன்னா என்னக்கா பண்ணுறது? இல்லை நான் தண்ணி எடுக்க போகிறேன்னு சொன்ன உடனே அவரை நான் போய் எடுத்துகிட்டு வரேன் நீ நில்லுன்னு சொல்லிட்டா என்ன செய்கிறது? இல்லாமா நான் உனக்கு வழி சொல்லணும். நீ தான் அவனை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டணும். இன்னொன்று, அவன் அவளை பார்த்த உடனே அவன் மேலே வர்றாளேன்னு கீழே வருவான். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படியும் பேசி சமாதானம் ஆயிடுவாங்க. ஆமாக்கா, இதுதான் சரி.
நான் எப்படியாவது அவரை மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போறேன். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்கன்னா அப்புறம் சமாதானம் ஆயிடுவாவா. அது உண்மைதான். நான் அதை வேணா செய்கிறேங்க்கா. சரியான வழியே எனக்கு தோணுது. நீ அசோக்கு கிட்ட இப்பவே சொல்லிடாத, அவ சூசைடு பண்ண போறா அப்படி இப்படின்னு. நீ ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, அசோக்கும் அவ செத்தா சாகுறா அப்பெல்லாம் பண்ண மாட்டா, என்னை கடத்தி கொண்டு வச்சவா தானே அப்படி இப்படிம்மா. ஆனால் அவள் மனசு நீ யோசிச்சு பாரு, அவள் மனசுலேயும் எவ்வளோ ஆசையெல்லாம் வச்சுருந்துருப்பா. திடீர்னு அவள் செத்துக்கிட்டு தொலைச்சிட்டானா அந்த பழிபாவம் நமக்கு என்னத்துக்கு? அது மட்டும் இல்லை, மைனிக்கிட்டையும் சொல்லிடாத, என் தங்கச்சிக்காரிக்கிட்டையும் சொல்லிடாத, யார்கிட்டையுமே சொல்லிடாத. நீ பிசாட்டி ஏதாவது சொல்ல போக, அவள் பிசாட்டி ஏதாவது ஒரு முடிவெடுக்க, கடைசியில் நான் தான் சொன்னேன்னு பழிபாவம் வரும். அவ்வளோதான். அந்த மாலதி என் பேரையும் சேர்த்து எழுதி வச்சுட்டு செத்துட்டானா நான் செயலுக்குள்ளே தான் இருக்கணும். இதெல்லாம் யோசிச்சு தான் சொல்கிறேன். சரிக்கா, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். வாங்க பொருள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவோம். என்னமோ மாதிரி இருக்குது. சரி சரி, வருத்தப்படாத. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாமேன்னு பார்த்தேன். நீ சொல்லுன்னு வற்புறுத்தி கேட்டதுனால தான் சொன்னேன். நீ மனசுக்குள்ளே வச்சுக்கோ, யாருக்கிட்டையும் சொல்லிடாத, சரியா? சரிக்கா. வந்துடாம ராத்திரி கண்டிப்பாக அவனை கூட்டிகிட்டு போயிரு. நான் தூங்கினாலும் தூங்கிடுவேன். சரிக்கா, வாங்க பொருள் எடுப்போம். சரி வா. அடியே என் செல்ல பொண்டாட்டி, என்ன ஒரு தினுசாத உட்காந்துருக்க? மல்லிகைப்பூ அதுவும் வாசனை தூக்குது. என்னாச்சு? உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். எங்க யோசனையில இருக்க? ஏ நித்யா, ஏய் என்னாச்சுப்பா? எங்க யோசனையில இருக்க? இல்லைங்க, என்னமோ மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் வெளியே போகுமா? ஏய் என்னப்பா சொல்ற? இப்ப போல வெளியே போகணுமா? அம்மா அவ்வளவுதான், நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிரும். இல்லைங்க, கொஞ்ச நேரம் மொட்டை மாடியிலையாவது போய் உட்காந்துட்டு வருவோமா? என்னமோ தெரியல, தூக்கமே வர மாட்டுக்கு. இம்புட்டு தானா? இதுக்கு ஏன் இத்தனை பீடிகை? வா போகலாம். நீங்க முன்னாடி போங்க, நான் சேலையெல்லாம் மாத்திட்டு வரேன். ஏண்டி இந்த சிலைக்கு என்ன நல்லா தானே இருக்கு? சொன்னா கேளுங்க, நீங்க முதல்ல போங்க, நான் பின்னாடியே வரேன். இம்புட்டு தானா? சரி சரி, நான் போய் வெயிட் பண்றேன், சீக்கிரமா வந்துரு. சரிங்க, அதுக்காக கீழே இறங்கி வந்துடாதீங்க, நான் உடனே வந்துடுறேன்னு. சரி சரி, எனக்கும் மொட்டை மாடியில காத்து வாங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் வெயிட் பண்றேன், நீ சீக்கிரமா வா. சரிங்க. நித்யா வரட்டுமே, வந்த பிறகு அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போவோம். ஐயோ, ஒருவேளை அம்மா பார்த்துட்டுனா 2 பேருக்கும் ராத்திரியில இருட்டுக்குள்ள என்ன விளங்கும். அதனால நம்ம மொட்டை மாடிக்கே போய் வெயிட் பண்ணுவோம். நித்யாவும் நம்மளை மொட்டை மாடியில் தானே வெயிட் பண்ண சொன்னா, நம்ம ஏன் இங்கே நிற்கணும்? அவள் எப்படியும் வந்துருவா, நாம அங்கே போய் வெயிட் பண்ணுவோம். ஐயோ, இந்த குளிருக்கும் இந்த கும்மருட்டுக்கும் நல்லா தான் இருக்கு. நிலா, நீ மட்டும் தனியாவா இருக்கிற? முன்னாடி இந்த மாலதியை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இப்போ என் பொண்டாட்டியோட இங்கே வந்து நின்னா நல்லா தானே இருக்கும். பொறு, என் பொண்டாட்டி வருவா. அவ வர்றதுக்கு முன்னாடி நீ போயிடாத. நீதான் அழகுன்னு பொறாமப்பட்டுக்காத. உன்னை விட என் பொண்டாட்டி நல்லாவே அழகா இருப்பா. இப்ப வருவாள்ல, நீயே பாரு. என்ன இந்த நித்யா வரேன்னு சொல்லிட்டு இம்புட்டு நேரமா ஆளையே காணும்? இம்புட்டு பக்கத்துல ஓ வாசனை எம்புட்டு நல்லா இருக்கு தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு உன் பக்கத்துல நின்று ஓ வாசனையே முகர சுகம் இருக்கே, தனி சுகம்தான். ஏய், நீ எப்ப வந்த? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? உன்னை இனியும் இங்க சேர்த்து பார்த்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? சேர்த்து பார்த்தா என்ன நினைக்க போறாங்க? நீ சொல்லு. ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. அசோக், ஒன்னு இப்படி இந்த ராத்திரில பக்கத்துல வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ, அத சொல்ல வார்த்தையே இல்லை. ஏய், அறிவு கட்டவள, நான் தனியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு எப்படி மேல வந்த? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏன் இப்படி பண்ற? ஏய், உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதை தக்க வச்சுக்கோ. சும்மா தேவையில்லாம இப்படி வந்து நின்னு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படாத. ஒழுங்கா இறங்கி கீழே போ. ஏன் அசோக்கு கோபப்படுற? இதே மொட்டை மாடியில நாம ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் உனக்கு ஞாபகத்துல இல்லையா? கொஞ்சமாவது நினைச்சு பாரு. அதுக்காக, அதெல்லாம் மறக்கிறதுக்காக ஒரு 4 வார்த்தை என்கிட்ட சிரிச்சு பேசு, நான் உடனே கீழே போயிடுறேன்.
வேற எதுவுமே இல்லை. ப்ளீஸ் 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 உன் முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்க. சொல்லி தோலை, என்ன பேசணும்? இப்ப பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்படி கேட்டா எப்படி சொல்றது? சிரிச்ச மாதிரி. நான் வேற சென்னைக்கு போறேன், நீ அப்புறம் உன் வாழ்க்கையை நீ பார்த்துட்டு போ, என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போறேன். உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை. சிரிச்ச முகமா 4 வார்த்தை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு பிரிஞ்சிருவோம். ப்ளீஸ். சரி சொல்லு. இப்படிலாம் சொல்ல சொன்னா எனக்கு சொல்லவே வராது. ப்ளீஸ் கொஞ்சம் சிரிச்ச முகமா. போதுமா சொல்லு. எனக்கு நேரம் ஆயிட்டு. ஒண்ணு நான் கீழே போறேன், இல்ல நீ கீழே போகணும். யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. எனக்கும் கல்யாணம் ஆயிட்டு, எனக்கும் கல்யாணம் ஆயிட்டு. யாரு தப்பா நினைப்பா? சரி, வந்த விஷயத்த சொல்லு. ஐயோ, இந்த சனியம் பிடிச்சவளை மிஸ்டு கால் கொடுக்க சொன்னா இன்னும் கொடுக்காம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? உறங்கிட்டாளோ? கடைசியில சொதப்பி நம்மள மாட்டிக்கிட்டு விட்டுறக்கூடாது. அம்மா தாயே, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லிட்டு கிளம்பு. எதுக்கு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? இரு அசோக்கு, 2 நிமிஷம் தானே கேட்டேன், 1 நிமிஷம் கூட முடியல. ப்ளீஸ். அடப்பாவி, போனை எங்க கொண்டு வச்சான்னு தெரியலையே. வீடு பூரா தேடியாச்சே, எங்க கொண்டு வச்சிருப்பான்? ஐயோ, இந்த மாலதி வேற நம்மள ஒரு வழியா ஆக்கிருவாளே. என்ன பண்றது? இந்த டீ பையில தான் வைப்பான், எங்கேயும் காணுமே. எங்க கொண்டு வச்சான்னு தெரியலையே, என்ன நடக்குதோ தெரியலையே. ஐயோ, இந்த மாலதி மாட்டிக்கிட்டு முழிக்க போறா. என்ன நடக்குன்னே தெரியலையே. சரி, ஒருவேளை அவ சமாளிச்சுக்குவா. மைனியை நைஸா எழுப்பிட்டு போவோம், அந்த வேலையவாது செய்வோம். அத்தை, நீங்க என்ன இந்த பக்கம் தூங்கலையாத்த? ஏன் மொட்டை மாடிக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கியா? என்னத்த சொல்றீங்க? ஒன்றும் இல்லை, நானும் அவர் தான் மொட்டை மாடியில் காற்று வாங்கலான்னு நினச்சிட்டு வந்தோம். அவர் போயிட்டாரு, நான் தண்ணி குடிச்சிட்டு வரலான்ட்டு கீழே வந்தேன். என்னத்த சொல்றீங்க? வாய மூடு. அங்கே அந்த மாலதி சத்தம் கேட்குது, இவனும் அவனும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க சத்தம் கேட்குது. நீ என்னன்னா நான் அங்கே தான் இருந்து வந்தேனே கதையை கட்டுற. நகர்ந்து போ. என்ன ஏதுன்னு இப்போ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நகர்ந்து போன்னு சொன்னேன், அரைஞ்சு பல்ல கழட்டி போடுவேன். யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. நகர்ந்து போ. ஐயோ, அத்தை போனாங்கன்னா அவ்வளோதான். அவளை காப்பாற்ற போய் இப்போ இவர் மாட்டிக்கிட்டாரு. என்ன நடக்க போகுதோ தெரியலையே. என்ன அசோக்னி, உலகமே புரியாம இருக்கு. இந்த நேரத்துல என்னை கூப்பிட்டு வச்சு பேசினா என்ன நினைப்பாங்க? உனக்கும் கல்யாணம் ஆயிட்டு, எனக்கும் கல்யாணம் ஆயிட்டு. பார்க்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஏன் அசோக் இப்படி பண்ற? என்ன அசோக், நீ படிச்சவன் மாதிரியா நடந்துக்கிற? இப்போ நான் உன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி. உனக்கு என் மேலே எவ்வளோதான் ஆசை இருந்தாலும் காதல் இருந்தாலும் அன்னைக்கு என்னை கல்யாணம் கட்டாமல் விட்டுட்டு போயிட்ட. இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு உன் ஃப்ரெண்டோட மனைவி கிட்ட இப்படி தப்பாக நடந்துக்கலாமா? ஏன் அசோக் என்னை இப்போ போல கால் பண்ணி வர சொன்ன? என்ன பேசணுமோ நீ பகலில் வீட்டில் வந்து பேசியிருக்கலாமே. அவர் முன்னாடி பேசியிருந்தா யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. இப்படி நடுராத்திரியில் எனக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறது நல்லாவா இருக்கு? யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு தப்பாக சொல்லுவாங்க. அது உன் வாழ்க்கைக்கும் நல்லது கிடையாது, என் வாழ்க்கைக்கும் நல்லது கிடையாது. என்னடி சொல்ற? இதுவே கடைசியாக இருக்கட்டும் அசோக். இனிமே என்னை இப்படி நடுராத்திரியில் கூப்பிடாத. என் புருஷன் பார்த்தா தப்பாக நினைக்க போறாரு. முள்ளு மேலே சேலை பட்டாலும் சேலை மேலே முள்ளு பட்டாலும் கிளிய போகிறது என்னமோ சேலை தான். எல்லாரும் என்னதான் அசிங்கமாக சொல்லுவாங்க. இனிமே என்னை தயவு செஞ்சு கூப்பிடாத அசோக். என்னடி பேசுற? என்ன பேசுற? என் மவளை நடுராத்திரில ஃபோனை போட்டு கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. என்னடா மனுஷனி, உனக்கு தான் அவ வேண்டான்னு கல்யாணம் முடிச்சிட்டு போயிட்டு இல்ல. உனக்கு நல்ல அழகான பொண்டாட்டி தானே இருக்கா? பொண்டாட்டி இருக்கும்போதே இன்னொருத்திக்கு ஃபோனை போட்டு கூப்பிடுறியே, நீ எல்லாம் எப்படிப்பட்ட ஆம்பளை? சி, என்னம்மா எதுவுமே பேசாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இப்ப பேசு, இப்ப பேசு. என்னமோ உன் மகன் பெரிய யோக்கியம் மாதிரி என் மகன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான், இப்படி பண்ணியிருக்க மாட்டாம்பியே. இப்ப அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேச வேண்டியதானே? டேய், நான் எந்த தப்பும் பண்ணலடா, புரிஞ்சுக்கோடா. அம்மா, என்ன புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ்மா. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் அவளுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லலம்மா. அடியே, இம்பிட்டு வியாக்கியானம் பேசுறியே, உன் ஃபோனை கொண்டா. அவன் எங்கிட்ட இருந்து ஃபோன் போட்டிருக்கானே நான் பார்த்துட்டு
அப்புறம் பேசுறேன். இந்தாங்க, நல்லா பாருங்க பாருங்க, அப்ப தெரியும். என்னம்மா இப்படி தட்டி விட்டுட்டு? என் மொபைல் உடைஞ்சு போச்சு. ஐயோ, ஏமா எடுமா எடுமா. ஐயோ, ஒரே ஆதாரமா இருந்து இதுவும் உடைஞ்சு போச்சு. ஏமா டிஸ்ப்ளே ஒர்க் ஆகுதான்னு பாருமா. என்னடி இது ஆனே ஆக மாட்டேக்கு. சும்மாவே ஒன்னதான் குறை சொல்லுவாவோ. இப்போ அவ வாயே திறக்காம இருக்காங்கன்னா தெரியல. என்னமோ நீ தான் தப்பு பண்ணியிருக்க மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்டி கவனமா இருக்க கூடாதா? அதுக்கு என்ன, உடைஞ்சு போனது இவ மொபைல் தானே. அசோக் மொபைல் இருக்குல்ல, அசோக் மொபைல்ல இருந்து தானே இவளுக்கு ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்றா. அசோக் மொபைலை பார்த்தா தெரிஞ்சிட்டு போக போகுது. அடியே, நீ போய் வீட்டில் போய் அசோக் மொபைலை எடுத்துட்டு வா. அதுல இருந்து இவளுக்கு ஃபோன் போயிருக்கான்னு பாரு. அப்போ என் மவ பொய் சொல்றான்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஏ, உன் மவ பொய் சொன்னதே கிடையாதா? எத்தனை பொய் சொல்லியிருக்கா. என் மவனை கடத்தி வச்சுக்கிட்டு என்னெல்லாம் மிரட்டி இருக்கா. இப்ப அவன் மொபைல பார்த்தா உண்மை தெரிஞ்சிட்டு போக போகுது. நல்ல ஐடியாமா. இப்பவே சொல்றேன், என் மொபைலை எடுத்து பாருங்க. ஏய், என் மொபைலை எடுத்துட்டு வாடி. அதை எடுத்துட்டு வந்து இவங்கிட்ட எல்லாம் காட்டு. ஏய், நான் கால் பண்ணலன்னு தெரியும் போது இவளுக்கு இருக்கு. இவ அவமானப்பட்டு கூனி குறுகிறத என் கண்ணால பார்க்கணும். போய் பார்த்துட்டு வந்து சொல்லு. என்னடி, நான் சொல்றேன், போய் பாரு. அவன் மொபைலை எடுத்து பார்த்துட்டு வா போ. அவன் மொபைல்ல இருந்து இவளுக்கு ஃபோன் போயிருக்கா இல்லையான்னு சொல்லு. நீ போய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லு. அவன் மொபைல்ல இருந்து இவளுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லியிருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு வந்து சொல்லு. அப்புறம் இருக்கு இவளுக்கு. இவ இந்த ஊர்ல இனிமே தலை காட்ட முடியாதபடி பண்ணிடுறேன். இவ எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிக்கிறத என் கண்ணால பார்க்கணும். போ, போயிட்டு சட்டுன்னு வா. சரித்த. இப்ப தெரியும்டி உன் வண்டவாளம் தண்டவாளத்துல எப்படி ஏத்துறேன்னு பாரு. என் மகன் உனக்கு போனை போட்டு கூப்பிட்டானா இப்ப தெரியும். அட பேதியில போவா, கடைசியில இப்படி சொதப்பிட்டாலே. இப்ப எல்லாரும் முன்னாடியும் நான் தலை குனிஞ்சு நிக்க போறேன். அவளை போனை போடுன்னு சொன்னா போனை போடாம சனிய உறங்கிட்டு ஏன் போனை போட்டு உடைச்சாச்சு. ஆனா அவ மொபைல்ல இருந்து எனக்கு கால் வரவே இல்லையே. இப்ப தெரிஞ்சா நான் எப்படி அவமானப்பட்டு போயிருவேன். ஐயோ, என்னதான் நடக்க போதோ தெரியலையே. என்ன நடக்கும்? நான் அசிங்கப்படுறது உறுதியாயிட்டு. இத மாத்த முடியாது. ச்சே.